friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம niki'skitchenல நல்ல ஒரு சூப்பரான முட்டை குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க நார்மலா யூசுவலா பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி, தோசை, chapathi, ஆப்பம், இடியாப்பம் அப்படினு எதை பண்ணீங்கனாலுமே இந்த முட்டை குருமா ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன்ங்க. கெஸ்ட் வராங்க அப்படினா கூட நீங்க தாராளமா பண்ணலாம். குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதே நேரத்துல நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். செய்யும்போதே உங்களுக்கு அவ்வளவு வாசனையா இருக்கும் இந்த குருமா பண்ணும்போது. வாங்க இந்த டேஸ்டான குருமாவை நான் எப்படி பண்றேன் அப்படினு காமிக்கிறேன். முட்டை குருமா பண்றதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, குருமாவுக்கு நல்ல வாசம் கொடுக்கும். கூடவே இந்த அளவுக்கு பட்டை எல்லாத்தையுமே இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கினதும் கருவேப்பிலை போட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி மசிஞ்சு வந்துடுச்சு. இல்லை 2 பச்சை மிளகா கீரி இருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் வரட்டும். குருமாக்கு தேங்காய் பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். 1/2 கப் தேங்காவை துருவி எடுத்துருக்கேன். அதோட ஒரு 5-6 போல் முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் ஒரு திக்னஸ்க்காக. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். குருமா நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டையை வேக வச்சு லைட்டாக கீறி இருக்கேன். இப்போ அதை போட்டுடலாம். அதோடவே நான் பச்சை முட்டையும் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் நல்ல வாசம் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குருமா. ரெண்டு முட்டை பச்சை முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதோட 3 முட்டை வேக வச்ச முட்டையை சேர்த்துருக்கேன். மொத்தமாக 5 சேர்த்துட்டு இப்போ இதை ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே மூடி போட்டுடலாம். உடச்சி ஊற்றின முட்டை நல்லா வெந்து வரணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுப்பை முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓ, ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போ முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா நான் உடச்சி ஊற்றுன முட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ கடைசியாக நம்ம இதில் மல்லி இலை போட்டுடலாம்.
அவ்வளோதான், டேஸ்டான முட்டை குருமா ரெடி. நீங்களும் இதே போல் முட்டை குருமாவை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிற முட்டை ரெசிபீஸோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா ரெசிபீஸுமே ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்துக்குமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.